விருச்சக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நம்மளுடைய அன்பு நேயர்கள் நிறைய பிரச்சனை சந்திக்கும். குறைஞ்சது ஒரு 2 மாதம் வச்சுக்கோங்களேன், 2-2.5 மாதமாகவே உங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் ஏற்படுது. அடிவயிறு பிரச்சனை ஏற்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா அடிப்பாத வலி ஏற்படுது. முட்டிக்கு கீழே வலி ஓவராக இருக்குது. மன அழுத்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்பொழுது வரும் அப்படின்னு தான் நம்மளுடைய விருச்சக ராசி என்பவர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இந்த அக்டோபர் மாதத்தில் கடன் சுமையிலிருந்து மீண்டுருவீங்க. கடன் பிரச்சனையிலிருந்து மீளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். எவ்வளோ கடன் வாங்கி வச்சுதான் சரி, எவ்வளோ இன்னல்களுக்குரிய விஷயங்கள் நடந்தாலும் சரி, அதுலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். அதே போல் உங்களுக்காக வாங்கி வச்ச கடனை நீங்கள் அடைக்கக்கூடிய தன்மை, பிறருக்காக நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, உறவுக்காக, நட்புக்காக, பாசத்துக்காக, அன்புக்காக அப்படின்னு சொல்லி யோசித்து நம்ம உதவி செய்யாமல் யார் உதவி செய்வான், நம்ம தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி உதவி செஞ்சீங்க பார்த்தீங்களா, அந்த சுமையும் உங்கள் கையிலே கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்க இனிமேல் தேடி வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கும். உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இனிமேல் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தவறை உணர்ந்துட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட உங்களை டிசம்பர் மாதம் வரையும் பார்க்க. அப்போ இந்த ஒரு 3 மாதம் நீங்கள் தைரியத்தோடு செயல்படும். உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்பட போது. உங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக ஏற்படுகின்ற அல்லது வரப்போகின்ற சொத்துக்களில் ஏதாவது தடை இருக்குது, ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா அதற்கான டோட்டல் எவிடன்ஸும் நீங்கள் எடுத்து நீங்கள் இயக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ரியல் ஒன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன, மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம மெயினாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். ஏன்னா அந்த தமிழ் மாத பலன்களாக இருந்தாலும் சரி, மற்ற கிரகங்களுடைய பலன்களாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2025 அக்டோபர் மாதத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்கான ஒரு நல்ல விதமான மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலனில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள், இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசி அப்படின்னாலே எல்லாருக்குமே நமக்கு உதவியாக இருப்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே விருச்சக ராசிக்காரங்க பயன்படுத்துவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட உள்ள ஒரு பெரிய ப்ளஸ்ஸு மற்றவங்களுக்கு அது மைனஸாக தெரியும். எப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல என்ன குறைகள் இருக்குங்கிறத நீங்கள் ஒரு கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா மற்றவர்களுடைய கண் பார்வையிலேயே அவங்களுடைய மைனஸை கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் அவங்கள அப்படி யோசிக்க விடாமல் அன்பு இருக்க மாதிரியே காட்டி 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 ஐஸ் கட்டி எப்படி அப்படியே உரிய வச்சு தண்ணியை ஃபுல்லாக தண்ணியாக ஆக்கிடுவாங்களோ, கட்டியாக இருக்க ஐஸை தண்ணியாக உருவாக்கிடுவாங்களோ, அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட அன்பு காட்டுற மாதிரியே நடித்தே செஞ்சுட்டாங்க. ஸோ நீங்களும் அதை நம்பி நிறைய விஷயங்களில் ஏமாற வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் நடந்தது. அதுவும் நம்முடைய விருச்சக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நம்மளுடைய அன்பு நேயர்கள் ஒரு 60-65 நாட்களாக நிறைய பிரச்சனை சந்திக்கும். குறைஞ்சது ஒரு 2 மாதம் வச்சுக்கோங்களேன், 2-2.5 மாதமாகவே உங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் ஏற்படுது. அடிவயிறு பிரச்சனை ஏற்படுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பாத வலி ஏற்படுது. முட்டிக்கு கீழே வலி ஓவராக இருக்குது, நானும் எக்ஸசைஸ் பண்ணுறேன், எல்லா வேலையும் பார்க்குறேன், எனக்கு வலி ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. மன அழுத்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்பொழுது வரும் அப்படின்னு தான் நம்முடைய விருச்சக ராசி என்பவர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இந்த அக்டோபர் மாதத்தில் கிட்டத்தட்ட பிற்பகுதிக்கு மேலே குரு பகவானுடைய பார்வையும் ஏற்படுது. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதேபோல் உங்களுடைய ராசியின் அதிபதியாகக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்திருக்கார். ஸோ அப்போ ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், கடன் சுமையிலேருந்து மீண்டுருவீங்க. கடன் பிரச்சனையிலேருந்து மீளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். எவ்வளோ கடன் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ இன்னல்களுக்குரிய விஷயங்கள் நடந்தாலும் சரி, அதுலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும்.
அதே போல் உங்களுக்காக வாங்கி வச்ச கடனை நீங்கள் அடைக்கக்கூடிய தன்மை. ஆனால் பிறருக்காக நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, உறவுக்காக, நட்புக்காக, பாசத்துக்காக, அன்புக்காக அப்படின்னு சொல்லி யோசித்து நம்ம உதவி செய்யாமல் யார் உதவி செய்வா, நம்ம தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி உதவி செஞ்சீங்க பார்த்தீங்களா, அந்த சுமையும் உங்கள் கையிலே கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்க இனிமேல் தேடி வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இனிமேல் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தவறை உணர்ந்துட்டு உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள தாக்கம் குறைய போகுது. உங்களுடைய முயற்சியில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க போகுது. முடியாது என்று சொல்கிற வார்த்தையை இனிமேல் நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. ஏன்னா நிறைய முடியாதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூழ்ச்சியை கொடுத்துட்டாங்க. நீங்கள் எவ்வளோ தான் வந்து என்னால் முடியும்ப்பா, நான் சமாளிச்சிருவேன் எவ்வளோ தான் சமாளிக்க முடியும், ஒரு லிமிட்டு கிடையாதா அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இருக்கீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருச்சிக ராசியில் உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு தனி ரூமில் பூட்டி வச்சுட்டு நீ பேசு, உன் மனசில் உள்ள கவலைகளையும் வருத்தங்களையும் சொல்லிவிட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சோம்னா கண்ணாடி அப்படியே சதறிடும், சின்ன பண்ணமாயிரும் வச்சுக்கோங்களேன். கண்ணாடி வந்து நீங்கள் சொல்கிற வார்த்தைகளுடைய வேகத்தன்மை, உங்களுடைய மன அழுத்தத்தில் உள்ள வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இந்த பிரபஞ்ச சக்தி மூலமாக உடச்சி சதறப்படும். இப்போ அந்த அளவுக்கு ஒரு மனசில் கவலையோடு இருந்துக்கிட்டு எப்படிங்க நீங்கள் சமாளிக்கிறீங்க, எப்படி உங்களால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிற வார்த்தை தான் எங்களால் கேட்க முடியும். இதுதான் உண்மை. கிரகங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு அழுத்தத்தை கொடுத்தது. ஆனால் அத்தனையுமே நீங்கள் சமாளித்து தான் என்ன பண்ணுறீங்க, இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிறீங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சம் நல்லது கொடுத்துறாதா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட உங்களை இந்த டிசம்பர் மாதம் வரையும் பார்க்க. அப்போ இந்த ஒரு 3 மாதம் நீங்கள் தைரியத்தோடு செயல்படலாம். உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்பட போது, உங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக ஏற்படுகின்ற அல்லது வரப்போகின்ற சொத்துக்களில் ஏதாவது தடை இருக்குது, ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா அதற்கான டோட்டல் எவிடன்ஸும் நீங்கள் எடுத்து நீங்கள் இயக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. அப்போ நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு, என்ன வழிபாடு செஞ்சால் முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திக்க முடியும் என்று பார்த்தா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு சென்று குரு ஓரையில் நீங்கள் மறக்காமல் தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். முருகன் கோவிலுக்கு போனாலே தட்சிணாமூர்த்தியை பார்க்காம வரக்கூடாது. ஏன்னா குருக்கே நிறைய விஷயங்களை மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தது யாருன்னா நம்ம முருகன் தான். முருகன் எல்லா கடவுளுக்கும் பல விஷயங்கள் ஐடியா கொடுத்துருக்கு. அவருடைய கற்பனை ஆற்றல், அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் தான். எல்லா விஷயங்களுக்கும் முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகருக்கே மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற தெய்வம் யாருன்னா நம்ம முருகன் தான். ஸோ எல்லா விஷயங்களையும் வெற்றி பெறணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு செவ்வாய் ஓரையில் மறக்காமல் வழிபாடு செய்யுங்க. உங்கள் லைஃப் பிரகாசமாக இருக்கும், உங்கள் லைஃப் மிக அற்புதமாக இருக்கும் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இந்த பொது பலன் அப்படின்னு சொன்னாலே கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20% கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அது ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது மைனஸாக இருக்கட்டும், எதுனாலும் 20% ஏற்படும். அதில் நம்ம ஊடால வீடியோவில் சொன்ன அத்தனை விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குணாதிசயங்கள், இது எப்போயுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இப்போ உங்களோட லைஃப்பில் நிறைய கேள்விகள் இருக்கும். வீடு கட்டுறதுலேருந்து, ஒரு சுப நிகழ்ச்சியிலேருந்து, பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுலேருந்து, கணவன் மனைவி ஒற்றுமை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவனை இன்னொருத்தவங்க அபகரிச்சிட்டாங்க, உங்கள் மனைவியை தேவையில்லாத செயல்பாடுகள் செய்ய வச்சுட்டாங்க. ஸோ இப்படி நிறைய இன்னல்கள், நிறைய பிரச்சனைகள், ஒரு மனசில் பாரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள், இதை எப்போ கடந்து வருவோங்கிற கேள்விக்குறிகள் அதிகமாக வைத்திருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்காக அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. நம்ம ஸ்டாஃப் தான் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க, உங்களுக்கு உரிய அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக மிக
துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் பரிகார முறைகள் எல்லாத்தையும் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.